வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நடிகர் சிவாஜி கணேசன் சொன்ன அந்த வார்த்தை அடுத்த நாளே நடிகர் சிவாஜியை வாயடிக்க வச்ச எம்.ஆர். ராதா அவர்கள். இந்த தகவலை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. மறைஞ்சு போயும் தமிழ் சினிமாவோட ஒரு மறையாத சகாப்தமாக இன்றைக்கும் மக்களோட மனசில் வாழ்ந்து வந்துட்டுருக்க நடிகர்களில் நடிகர் எம்.ஆர். ராதாவும் ஒருத்தர்னே சொல்லலாம். எம்.ஆர். ராதாவோட நடிப்பு, உச்சரிப்பு, அந்த புரட்சிகரமான வசனங்கள், நகைச்சுவையெல்லாம், மூட நம்பிக்கைக்கு எதிராக அவர் பேசுகிற வசனங்கள்லாம் இன்றைக்குமே மக்கள் மத்தியில் பேசப்பட்டுட்டு வர ஒரு வசனமாக தான் இருக்குது. நிறைய மீம் கிரியேட்டர்களுக்கு இன்றைக்கும் எம்.ஆர். ராதாவோட அந்த புரட்சிகர வசனங்கள்லாம் தேனி போட்டுட்டு தான் இருக்குதுன்னே சொல்லலாம். கவுண்டருக்கு பெயர் போனவர் தான் எம்.ஆர். ராதா அவர்கள். ஒருமுறை நடிகர் சிவாஜி கணேசனோட ஏவிஎம் ஸ்டூடியோ வாசலில் தன்னோட ஃப்ளை மவுத் காரை நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போ எம்.ஆர். ராதா அந்த கார் மேலே சாஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த பக்கம் வந்த நடிகர் சிவாஜி கணேசன் அதை பார்த்துட்டு, என்னங்க உங்கள் கலர் இந்த காரில் ஒட்டிக்க போகுது, நீங்கள் பாட்டுக்கு இப்படி சாஞ்சிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே எம்.ஆர். ராதா எது சொன்னாலும் கவுண்டர் பேசக்கூடியவரான். ஆனால் நடிகர் சிவாஜி அப்படி சொல்கிறதுக்கு எந்த பதிலுமே சொல்லலையாம். முகமே மாறி போயிடுச்சான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் அதே ஏவிஎம் உள்ள ஷூட்டிங் நடந்திருக்கு. அதே பிளைமவுத் காரில், புது காரில் பின்னாடி இருக்கிற பாடி எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஒரு பெரிய வைக்கோல் போர், அது மேலே ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை ஏற்றிக்கிட்டு அங்கே வந்து அந்த காரை நிறுத்தியிருக்காங்க எம்.ஆர். ராதா அவர்கள். இதை பார்த்துட்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்ன இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லிய எம்.ஆர். ராதா அவர்கள், கார் தானே இது ஒரு பொருள் தானே, இது மனிதன் மட்டும்தானே ஏற்றிக்கிட்டு போகணுமா என்ன? வைக்கோல் போரை ஏற்றிக்கிட்டு போகலாமே, மாட்டையும் ஏற்றிக்கிட்டு போகலாமே, இல்லை தேவையில்லாத பொருளை எதை வேணாலும் ஏற்றிக்கிட்டு போகலாமே. ஏறக்குறைய ஒரு குப்பை தொட்டி போல் பேசியிருக்காங்க. அப்போது அன்னைக்கு காலகட்டத்தில் ஃப்ளை மவுத் காரனாலே அவங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லி அர்த்தமா. அப்படிப்பட்ட அந்த காரை அனாவசியமாக எம்.ஆர். ராதா சொன்னதுமே அது நடிகர் திலகம் புரிஞ்சுக்கிட்டு, உங்ககிட்ட பேசினா நம்மளால் சமாளிக்க முடியாது, ரொம்ப சரியான புத்திசாலி தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டுட்டு போயிட்டாங்களாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். மக்களே, இந்த மாதிரியான நடிகர் திலகம் மற்றும் எம்.ஆர். ராதாக்கு இடையில் நடந்த இந்த நிகழ்வு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அதே போல் நம்ம போகிற இந்த மாதிரியான சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும், நடிகர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கவிஞர் வாலி, கவிஞர் கண்ணதாசன், இந்த மாதிரியான தலைவர்களில் யாரை பற்றி உங்களுக்கு வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.